ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் அப்புக்குட்டியோட வாழ்க்கையில் எபிசோட் 2 கேட்டிங்க. ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு அப்புக்குட்டியோட வாழ்க்கை. அந்த சின்ன உலகம் எல்லாமே ரொம்ப இனிமையாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்புக்குட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி முதல் தடவை பறக்கவும் செஞ்சிருச்சு. பட் 2வது தடவை பறக்கணும்னு ஆசைப்படும் போது எதிர்பாராத விஷயமும் நடக்குது. காற்று பயங்கரமாக அடித்து அப்புக்குட்டி அந்த காற்றுல பறக்க முடியாமல் கீழே வந்து விழுந்துருது. தன்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சிருது. அப்போது அப்புக்குட்டி எதிர்பாராத விதமாக இன்னொரு அப்புக்குட்டி கிட்ட போயிடுது, இன்னொரு குட்டி பையன்கிட்ட போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அப்புக்குட்டியோட வாழ்க்கையில் என்ன ஆகும், அப்புக்குட்டி எப்படி தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் திரும்பி சேரப்போகுது? எபிசோட் 3க்குள்ளே போகலாமா? அப்புக்குட்டி நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். பயங்கரமாக பறக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் தெரியாமல் கீழே விழுந்து இன்னொரு உருவத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் அந்த உருவத்துக்கிட்ட நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அந்த உருவம் பதில் சொல்லுச்சு. ஹாய், என் பேர் அப்புக்குட்டி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பயங்கர ஷாக்கில் இருக்கீங்க. அண்ட் அந்த ஷாக்லேயே பதில் சொல்கிறீங்க. என்னது, உன் பேரும் அப்புக்குட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பையன் மறுபடியும் உங்களுக்கு பதில் சொல்கிறான். என்னது, உன் பேருமா? ஏன் அப்படி கேட்குற? அப்படின்னா உன் பேரும் அப்புக்குட்டியா அப்படின்னு அந்த பையனும் கேட்குறான். ஆமாம், என் பேரும் அப்புக்குட்டி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அந்த குட்டி பையன் இருந்துட்டு ஐயா ஜாலி ஜாலி ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கையும் உங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வரான். சாரி உனக்கு தான் கையே இல்லைல்ல, நீ எப்படி ஹைஃபை கொடுப்ப? நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் பேரும் அப்போவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். பட் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியல, உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் மனசு ஃபுல்லாக உங்கள் கூட்டில் இருக்குது, உங்கள் மரத்தில் இருக்குது. உங்கள் நினைவெல்லாம் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், நம்ம எப்படி இங்கே வந்தோம், உங்களுக்குலாம் ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட எண்ணங்கள். ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீயா? நான் மதியம் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேனா, அப்போ பார்த்தா நீ ரோட்டில் சைடில் விழுந்து கிடந்த. நான் கூட நீ செத்து போயிட்ட அப்படின்னு நினச்சி தான் உன்னை தூக்கினேன். பார்த்தா உனக்கு உயிர் இருந்துச்சு. நான் அப்படியே பேக்கெட்டில் தூக்கி போட்டு உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். உனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தேன். நீ முனிப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்தா இப்போ முழிச்சிட்ட, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அந்த பையன் பெருசாக இருந்தாலும் அவனும் குழந்த மாதிரி தான் பேசுகிறான். உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஆறுதல். தேங்க்ஸ்டா அப்பு. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா எங்கே உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, உனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். எனக்கு அப்பா அம்மா மட்டும்தாண்டா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பர்டா அப்பு. ஆனால் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானே உன்னை ரோட்டில் தான் பார்த்தேன், நீ தெரியாமல் கீழே விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். ஆமாண்டா அப்பு, தெரியாமல் தான் கீழே விழுந்துட்டேன். அப்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நானே ஒரு குட்டி பையன், நான் என்னடா உனக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்பு அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை உன்னால் அந்த ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சொல்லு, முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் இருந்ததே இல்லை பிறந்ததுலேருந்து. எனக்கு ப்ளீஸ் எங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விட்டுறேன், என்னை என் கூட்டிலே போய் விட்டுடா அப்பு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் அந்த பையன் மறுபடியும் பதில் சொல்கிறான். அப்பு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நைட்டு வேறு ஆக போகுது, இதுக்கு மேலாம் வெளில போக முடியாது, என் சித்தி வேறு திட்டுவாங்க. நான் வேணா உன்னை நாளைக்கு போய் விட்றேனே, அது வரைக்கும் நம்ம நைட் கொஞ்ச நேரம் விளையாடலாம், நானும் தனியாக தான் இருக்கிறேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இல்லைடா அப்பு ப்ளீஸ்டா, என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிடுறா, எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்தே ஆகணும், எங்கள் அப்பா அம்மாட்ட நான் போகணும், ப்ளீஸ்டா அப்பு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அப்பு மறுபடியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறான். என்னடா நீ சொல் பேச்சே கேட்க மாட்ற? சரி இரு, நான் சித்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன், நான் முடிஞ்சால் உன்னை கொண்டு போய் விடுறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறான். போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் உள்ளே வரான். அப்பு, என் சித்தி கொஞ்சம் வேலையாக இருக்காங்க, நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம டக்குன்னு போயிட்டு நான் மட்டும் திரும்பி வந்துடுறேன் உன்னை விட்டுட்டு, சரியா? சந்தோஷமா உங்கள் அப்பா மட்டும் நான் விட்டுறேன், சரியா அப்படின்னு சொல்கிறான் அப்பு. அண்ட் அப்புக்குட்டி தொடர்ந்து மேலே பேசுகிறான். நான் என் சித்திக்கு தெரியாமல் தான் வரேன், நம்ம மெயின் டோர் வழியாக வெளில போக முடியாது, வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன செவுரு இருக்கு பாரு, அதில் தான் நான் எப்போவும் ஸ்டூல் போட்டு ஏறி குதிப்பேன், என் சித்திக்கு தெரியாமல். நான் ஏறி குதிச்சிட்றேன், நீ பறந்து வெளில வந்துரு, நான் உன்னை உன் கூட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், சரியா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பறக்க தெரியாதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடா குருவி, நீ பறக்க கூட தெரியாதா உனக்கு? சரி வா, என் கையில் ஏறிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் தன்னோட உள்ளங்கையை உங்கள் முன்னாடி நீட்டுறான். அண்ட் நீங்கள் அப்படியே மெதுவாக உங்களோட கால்களை நகட்டி
அவனோட உள்ளங்கையில் ஏறி அமர்ந்துடுறீங்க. அண்ட் அந்த குட்டி பையனோட உள்ளங்கை ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்குது, பட் நீங்கள் அதோட சின்னதாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அந்த உள்ளங்கையில் நீங்கள் உட்காந்துருக்கிறது, அதை சுற்றி இருக்க விரல்கள், ஒரு மனுஷனோட கையே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. அந்த தோல் அப்படியே ரொம்ப இதமாக மெதுவாக இருக்குது. அண்ட் அப்புக்குட்டி மெதுவாக தன்னோட கைகளை அவனோட மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகிறான். அப்படியே உங்களை அவனோட கண்ணுக்கிட்ட வைக்கிறான். என்ன அப்பு, போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஓ எஸ், தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் சந்தோஷமும் வந்துருச்சு. ஸோ அப்படியே மெதுவாக அப்புக்குட்டியோட வீட்டுக்கு பின்புறத்தில் போயிட்டு அந்த வீட்டோட செவரை அப்படியே மெதுவாக குதிச்சுட்டு நீங்கள் அப்படியே ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்புக்குட்டியோட உள்ளங்கையிலே உட்காந்துட்டு நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் லைட்டாக இருட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. கிளைமேட் அப்படியே நல்லா குளிருது. நிறையா பறவைகளோட சத்தம் கேட்குது. நிறையா பறவைகள் அதோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் அஸ்தமனமாக ஆரம்பிச்சிருச்சு. நிலா லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களுக்குள்ளேயும் சந்தோஷம் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறீங்க. டே அப்பு, எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா அப்பு. நீ ஒரு இடத்துல கீழே கிடந்தில, அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பெரிய மரம் இருக்கும். எப்படியும் அந்த மரத்தில் தான் உங்கள் அப்பா அம்மாவோட கூட இருக்கும். அங்கே தான் நான் கூப்பிட்டு போக போகிறேன். சரியா, நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பு. சூப்பர்டா அப்பு. ஆமாம், இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்கணும்டா அப்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான் அவன். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக போகுது, சாந்தமாக போகுது. அண்ட் உங்களால் ரொம்ப நேரம் அமைதியாகவும் இருக்க முடியல. உங்களுக்கும் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருது எப்பவும் போல். ஆமாம், நீ அடிக்கடி சித்தின்னு சொல்கிறீல, சித்தினா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே குட்டி பையன் அப்போ யோசிக்கிறான். சித்தினா என்ன? சித்தினா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஓ, அம்மா மாதிரி தானா? அப்போ அம்மா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஃப்ளோவில். எனக்கு அப்பா அம்மா இல்லைடா அப்படின்னு சொல்கிறான் குட்டி பையன் அப்போ. அச்சச்சோ சாரிடா, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அண்ணன் உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன எமோஷன். ஐயோ, குட்டி பையன் அப்புக்கு அப்பா அம்மா இல்லை போலேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் அதை நீங்கள் பெருசு படுத்தலை. உங்களுக்கு இன்னுமே உங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிற சந்தோஷம் அதிகமாக இருக்குது. அண்ட் குட்டி பையன் அப்போ உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். தன்னோட மூஞ்சிக்கிட்டே வச்சு உங்ககிட்ட பேசிகிட்டே போகிறான். அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க. ஆமாம், உன் பேர் சொன்னேன், நீ யார், நீ என்ன பண்ணுற, அதெல்லாம் சொல்லேன். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த மனுஷங்களாம் கெட்டவங்களா? அதுவும் சொல்லேன், எனக்கு மனுஷங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் குட்டி பையன் அப்புக்குட்டி பதில் சொல்கிறான். நான் யார்? என் பேர் அப்புக்குட்டி. நான் 5th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன் படிக்கிறேன். சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் சித்தினா மட்டும் பிடிக்காது. எனக்கு யார் கூடயா சேர்ந்து விளையாடணுன்னா பிடிக்கும், யார் கூடயா சேர்ந்து பேசணுன்னா பிடிக்கும். ஆனால் என்கிட்ட யாருமே அவ்வளோ பேச மாட்டாங்க. வேறு என்ன சொல்லலாம்? எனக்கு வேறு எதுவும் தோணலையாடா அப்பு. நீ இன்னொரு கேள்வி கேட்டில, மனுஷங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. எனக்கு அதுக்கெலாம் பதில் சொல்ல தெரியாதுடா அப்பு, நானும் குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அப்படியே க்யூட்டாக அழகா சமத்தா. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. மனுஷங்களாம் நல்லவங்களா கேட்டவங்களான்னு நான் கேட்டேன்ல, இப்போ நானே பதில் சொல்கிறேன். மனுஷங்கள்லாம் நல்லவங்களா கேட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ரொம்ப நல்லவன்டா, க்யூட்டாக பேசுகிற, சமத்தாக நடந்துக்கிற. என்னை எங்கள் அப்பா அம்மாட்ட வர கூப்பிட்டு போய் சேர்க்க போகிற. நான் என் கூட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு அந்த குழந்தை ஸ்லாங் வருது. அழகாக போகுது அந்த கான்வர்சேஷன்ஸ். ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டீங்க. அண்ட் உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாகுது, ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம், ஒரு சின்ன வருத்தம் கூட. நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. ஆல்ரெடி நம்ம அப்பா அம்மா பயங்கர எமோஷ்னல் வேறு. நம்ம போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நம்ம சீக்கிரமாக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போதே குட்டி பையன் அப்புக்குட்டி பேசுகிறான். டே அப்பு, இந்த தெருவில் தான் உன்னோட கூடு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய மரம் இங்கே தான் இருக்கும், நான் தேடுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்களும் அப்படியே அந்த பெரிய மரத்தை தேட ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட கூடு இருக்க மரத்தை தேட ஆரம்பிக்கிறீங்க. அந்த இடம், அந்த ஏரியா எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்கள் கூடு இருந்த அந்த தெரு மாதிரியே இல்லை. உங்கள் கூடு இருந்த அந்த மரம் பக்கத்தில் எங்கேயுமே காணோம். ரோட்டில் நிறையா தண்ணி நிற்கிது, நிறையா விஷயங்கள் செதறி கிடக்குது. அண்ட் உங்களை கையில் வச்சுருக்கும் போதே திடீர்னு குட்டி பையன் அப்புக்குட்டி தடுக்கி விழறான்.
ஒரு மரக்கீழே பட்டு தடுக்கி விழுறான். அண்ட் நீங்களும் அப்புவோட கையில இருந்து அப்படியே கீழே விழுறீங்க. ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே சரிச்சுட்டே போறீங்க. ஒரு பொருள் மேலே மோதுறீங்க. அண்ட் குட்டி பையன் அப்புக்குட்டி உடனே எந்திரிச்சிட்டு, டே அப்பு அப்பு சாரிடா, தெரியாமல் இந்த மரக்கீழே பட்டு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் சொல்கிறது எதுவுமே உங்கள் காதில் விழலை. அது எதுவுமே நீங்கள் பெருசுப்படுத்தலை. ஏன்னா நீங்கள் போய் ஒரு பொருள் மேலே மோதுனீங்கல்ல, அந்த பொருளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அந்த பொருள் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம்தான் பார்த்தா அந்த பொருள் உங்களோட கூடு, நீங்கள் இருந்த கூடு தான் அது. அந்த பொருளில் நீங்கள் விளையாண்ட அந்த சின்ன சின்ன மலர்கள் இருக்குது, அந்த இலைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தோஷம், நம்ம கூட்டை பார்த்துட்டோம், நம்மளோட ஆசையான கூட்டை, நம்மளோட ஆசையான வீட்டை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். டே அப்புக்குட்டி, இதுதான் என் கூட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே சந்தோஷத்தில் சொல்கிறீங்க. பட் அப்புக்குட்டி மூஞ்சியில் சந்தோஷமே இல்லை. அப்படியே அவன் திகைச்சு போய் நிற்கிறான். அண்ட் நீங்கள் மறுபடியும் மேலே பேசுகிறீங்க, டே என்னாச்சுடா அப்பு, இதான் என் கூட்டை பார்த்துட்டேன் பாரு, என் கூடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரோட்டில் கை காமிச்சு சொல்கிறீங்க. அண்ட் ரொம்ப நேரம் கழித்து குட்டி பையன் அப்புக்குட்டி பதில் சொல்கிறான், டே அப்பு, உன் கூடு மரத்து மேலே இருக்க வேண்டியது, அது கீழே கிடக்குதுடா. அந்த பெரிய மரம் பாரு, அந்த மரமே சாஞ்சிருச்சு, அந்த மரத்தில் இருக்க கிளைகள்லாம் விழுந்துருச்சு. அந்த கிளையில் தட்டி விட்டு தான் நான் விழுந்தேன். சுற்றி நிறைய மரங்கள் விழுந்திருக்கு. இன்னைக்கு பயங்கர மழை பெஞ்சது, பயங்கர காற்றடிச்சதுல, அதனால எல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன் கூடும் கீழே விழுந்துருச்சு, உங்கள் வீடும் கீழே விழுந்துருச்சு, உங்கள் அப்பா அம்மா எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் குட்டி பையன் அப்புக்குட்டி. அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தோணுது. ஆமாம், நம்ம கூட்டை பார்த்துருந்தாலும் நம்ம கூடு மரத்து மேலே இருந்திருக்கணும், இது ரோட்டில் இருக்குது, நம்ம கூடு எல்லாமே செதஞ்சு போய் கிடக்குது, நம்மளோட வீடே கீழே விழுந்துருச்சு, நம்ம அப்பா அம்மா வேறு எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வருது. டே அப்பு, எங்கள் அப்பா அம்மா எங்கடா போயிருப்பாங்க, இங்கே தாண்டா எங்கேயாவது பக்கத்தில் இருப்பாங்க, என்னை விட்டுலாம் போக மாட்டாங்கடா, நம்ம தேடலாம்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே குட்டி பையன் அப்புக்குட்டி பதில் சொல்கிறான், டே அப்பு, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, இந்த இடத்த பாரு, சுற்றி எல்லா மரங்களுமே விழுந்திருக்கு, இந்த ரோடு எல்லாமே தண்ணியாக இருக்குது, இங்கே அவங்க இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு வயசானவங்க நடந்து போகிறாங்க. அண்ட் குட்டி பையன் அப்புக்குட்டி அவங்ககிட்ட பேசுகிறான், தாத்தா என்னாச்சு தாத்தா, இத்தனை மரம் விழுந்துருச்சு, ரோட்லாம் இவ்வளோ தண்ணி நிற்குது, இந்த கிளையெல்லாம் உடஞ்சி கிடக்குது, என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்குறான். அண்ட் அந்த தாத்தா பதில் சொல்கிறாங்க, இன்னைக்கு மதியம் போல் சூறாவளி காற்று வீசிச்சுல தம்பி, அதில் தான் அந்த மரம் எல்லாமே விழுந்துருச்சு, இன்னுமே பாரு யாருமே சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாத்தா. அண்ட் குட்டி பையன் அப்புக்குட்டி மறுபடியும் பேசுகிறான், தாத்தா இந்த மரத்தில் நிறைய குருவிலாம் இருந்துச்சுல, நிறைய கூடெல்லாம் கீழே கிடக்குது பாருங்கள், அந்த குருவிலாம் என்ன இருக்கும் தாத்தா அப்படின்னு கேட்குறான். சூறாவளி காற்றுல குருவிலாம் பொழைக்கிறது கஷ்டம்டா தம்பி, தெம்பு இருந்தால் பொழைச்சி எங்காவது பறந்து போயிருக்கும், இல்லைனா மரத்தில் நசுங்கி எதுவும் செத்துருக்கும், சொல்ல முடியாதுடா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாத்தா. பட் அதை கேட்ட உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. உங்கள் அப்பா அம்மா எங்கே போயிருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா உயிரோடு தான் இருப்பாங்களா, உங்களை சுற்றி என்ன தான் நடக்குது, இதெல்லாம் கனவா நிஜமா, உங்களால் ரியாக்டே பண்ண முடியல. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும், அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் ஓடுது. அதே இடத்துல ஷாக் ஆகி நிற்கிறீங்க. ஒரு சின்ன வழியோட உடஞ்சி போன உங்கள் கூட்டை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மாவோட முகம் உங்கள் கண்களுக்கு வருது. ஸோ எஸ் டியர் மக்களே, அப்புக்குட்டியோட வாழ்க்கையில் மேலும் ஒரு சின்ன வழி. குட்டி பையன் அப்புக்குட்டியை தன்னோட அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். பட் அந்த இடத்துக்கு பார்த்தா அப்புக்குட்டியோட கூடே சதஞ்சு கிடக்குது, அந்த மரமே விழுந்து கிடக்குது. அப்புக்குட்டியோட அப்பா அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சு, அவங்க பொழைச்சாங்களா, அவங்க சூறாவளியிலேருந்து தப்பிச்சாங்களா, தப்பிச்சிருந்தாலும் அவங்க அங்கே தான் போயிருப்பாங்க. இனிமேல் அப்புக்குட்டி எப்படி தன்னோட அப்பா அம்மாவை தேடுவான், அப்புக்குட்டியோட வாழ்க்கை இனி எப்படி தான் போகும். அடுத்த சண்டே எபிசோட் 4 ரிலீஸ் ஆகும். அடுத்து என்ன தான் நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்பவும் கேட்குற மாதிரி கதை எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கதையை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க. அடுத்த வாரம் எபிசோட் 4 சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த வினாடி டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இதயத்தின் குரலை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.